அன்பார்ந்த முருக பக்தர்களை வணக்கம். நான் ஜெயமேஸ்கே கோபி. உலகெங்கும் வாழும் முருகர் சொந்தங்களுக்கு என் இனிய தைப்பொங்கல் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். தெய்வ குழந்தைங்களோட தைப்பொங்கல் கொண்டாடி முடிச்சுட்டு இந்த குரல் பதிவு செய்கிறேன். பொங்கல் இன்னைக்கு எப்பயுமே பண்டிகை காலங்கள், தீபாவளியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது பண்டிகை திருநாள். இன்னைக்கு பொங்கல் எல்லாரும் கொண்டாடுவாங்க. ஒரு சில வீட்டில் கணவன் மனைவி சண்டை போட்டு காலையிலேருந்து எதுவும் பண்ணாமல் இருப்பாங்க. ஒரு சில வீட்டில் குழந்தைங்களுக்கு இப்போ துணி கூட எடுக்க முடியாத அளவுக்கு பொருளாதார சிக்கல் இருக்கும். ஒரு சில பேருக்கு காலைல விடியிறப்பயே பொங்கல் முதல் நாள் தை திருநாளில் ஏதாவது ஒரு இழப்பு செய்தி, ஒரு உயிர் இழப்பு செய்தி வந்திருக்கும். இந்த மாதிரி பண்டிகை காலங்கள் பண்டிகை நாட்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி விடிஞ்சிருக்கும். ஸோ எவ்வளோ பெரிய சோதனைகள் இருந்தாலும் யாரும் கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. கண்டிப்பாக அடுத்த பொங்கலுக்குள்ளே முருகப்பெருமான் வாழ்க்கையை மாத்திரம் நான் வேண்டிக்கிறேன். தைப்பூசம் விரதம் இருக்கும் யாராக இருந்தாலும், எந்த சோதனைகள் உட்பட்டாலும், எவ்வளோ துயரங்கள் வந்திருந்தாலும், எவ்வளோ அவமானங்கள் வந்திருந்தாலும், எந்த இடத்துலையும் மனம் தளராமல் இந்த 40 விரதத்தை கம்ப்ளீட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு வாட்டியும் பண்டிகை காலங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு சொல்லிட்டே இருப்பேன். உணர்ந்து சொன்ன விஷயம் அது. ஏன்னா நான் நிறைய இடத்துல நிறைய மக்களோட பழகிறப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி பொங்கல் கிடையாதுன்ற நான் உணர்ந்திருக்கேன். நாளைக்கு ஒரு விஷயம் நடக்கும்னு நம்பியிருப்பாங்க, பொங்கலுக்கு அது நடக்காமல் போயிருக்கும். அந்த பொங்கல் அன்னைக்கு ரொம்ப வேதனையாக இருப்பாங்க. ஒரு சிறு சண்டையாக இருக்கும். அந்த சண்டையை அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை போட்டு பேசாமல் இருந்திருப்பாங்க. அந்த மறக்க முடியாத பொங்கலாக மாறும். அது தீபாவளியாக இருக்கட்டும், இல்லை எந்த பண்டிகை காலமாக இருந்தாலும். ஸோ அதனால் இந்த பண்டிகை காலம் வரப்போ கொஞ்சம் நீங்கள் எல்லாருமே அவங்கவுங்க சுய கட்டுப்பாடோட கோவத்தை குறைச்சிருந்து நல்லபடியாக கொண்டாடணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த தெய்வ குழந்தைங்களோட போன தீபாவளியாக இருக்கட்டும், தைப்பொங்கலாக இருக்கட்டும், இந்த 2 பண்டிகையுமே இவங்களோட கொண்டாடுறப்போ நிறைய ஒரு பேரதிசயம், பிரபஞ்சம் எத்தனை அற்புதம் அதிசயங்கள் தெய்வ குழந்தைங்களை ஒழிச்சு வச்சிருக்கு நான் உணர்ந்தேன். இவங்க இந்த குழந்தைங்கள் பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறாங்க. ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. ஒரு சில பேருக்கு 90% காது கேட்காது, ஒரு சில பேருக்கு 70% காது கேட்காது. அதில் ஒரு சில பேருக்கு 40% காது கேட்கும். அப்படின்றவங்க ஒருத்தர் ஆடுறதை பார்த்து இன்னொருத்தவங்க ஆடுறாங்க. அந்த அவங்க மகிழ்ச்சி உணர்வை வெளிப்படுத்துறதை நேராக பார்க்குறது உண்மையிலேயே ஒரு பெரிய சந்தோஷம். என்னோட பணிவான வேண்டுகோள் உங்கள் வீட்டில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும், ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சியோ இல்லை திருமண நிகழ்ச்சி எது நடந்தாலும், உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி தெய்வ குழந்தைகள், ஆட்டிசம் குழந்தைங்க, வாய் பேச முடியாதவங்க, காது கேட்காதவங்க, இந்த மாதிரி குழந்தைங்களோட பள்ளிகள் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே இப்போ எல்லா இடத்துலையும் தெரிய வருது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சிறு உதவி உங்களால் நேரடியாக போய் பண்ணுங்கள், உங்கள் கையால் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு உணவு கொடுங்க, ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கிறவங்க நான் சொல்கிறேன். இல்லைனாலும் முயற்சி பண்ணி உங்களால் முடிஞ்சு இந்த உதவி செய்யுங்க. அது ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் தரும், ஒரு பெரிய மன நிறைவை கொடுக்கும். நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம ஒரு வேதனை அனுபவிச்சோம், என்னடா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, இதுக்கு ஒரு விடிவு காலமே வராதா அப்படின்ட்டு சோதனை இருக்கிற ஆட்கள் கூட கண்டிப்பாக இந்த புண்ணியத்தினால உங்கள் வாழ்க்கை மாறும். இது நான் எத்தனையோ முருக பக்தர்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். தைத்திருநாள் இந்த தெய்வ குழந்தைங்களோட இறைவன் கொண்டாட வச்சிருக்கான்றது ஒரு பெரிய கொடுப்பனை. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.